Good morning students. Centum Max. இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் எப்போவுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்ப்பா. இந்த சம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எ ஃபங்க்ஷன் -5,9 r is defined by as follows. ஆர்னாலே தெரியும் நமக்கு என்னென்னு தெரியும்ல, இன்டீஜர்ஸை பாருங்கள். நம்மளோட வேல்யூஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு பார்ட்டு 6x + 1 சொல்லியிருக்கிறாங்க. 6x + 1 வேல்யூ பாருங்கள், -5லேருந்து 2க்குள்ளே இருக்க வேல்யூ எடுத்துக்கிறோம். -5ன்றது லெஸ் ஆர் ஈக்குவல் டு சொன்னனால -5வும் நம்ம எடுத்துக்கிறோம். -5 தென் -4 -3 -2 -1 0 1 வரைக்கும் எடுத்துக்குவோம். 2 எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா இங்கே லெஸ்ஸன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே லெஸ் ஆர் ஈக்குவல்ட்டுனா அதுக்கு அந்த வேல்யூவும் சேர்த்து எடுப்போம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், செகண்ட் ஒன் 5x² -1 வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் 2 < = x < 6 அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளோட இந்த வேல்யூ நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களாக்கும், இதிலேருந்து பாருங்கம்மா 2 3 4 5 வரைக்கும் தான் எடுப்போம். ஏன்னா 6 எடுக்க மாட்டோம், ஏன்னா வந்து லெஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால. அடுத்து தேர்டு பார்ட் பாருங்கள், 6 < x <9 கொடுத்தனால 6ம் எடுத்துக்குவோம். 6 7 8 9 இந்த வேல்யூஸ் நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களாப்பா? இப்போது நம்ம சம்ஸை வந்து எந்த நம்பருக்கு நேரம் ஈக்குவேஷன் வருதோ அதை வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு f(-3) கொடுத்துருக்காங்க பாருங்கள். f(-3) இதில் -3 எங்கே வருதுன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வருது. ஸோ நான் 6x + 1 அப்படின்ற ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் x இருக்க இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 3யை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஸோ 6 3s are 18 -18 + 1 = -17 எனக்கு கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு f(2) எடுத்துக்கிறோம். f(2)ன்றது என்ன அப்படின்னா எந்த ஈக்குவேஷனில் வருதுன்னு பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷனில் வருது. ஸோ 5x² -1 எடுத்துக்கிறோம். ஸோ 5 × 2² -1. ஸோ 5 × 4 -1 = 20 -1 = 19. எனக்கு 19 கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் இருக்குன்னு ஆன்சரை நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டுக்கு என்ன கிடைக்குது, -17 கிடச்சிருக்கு. செகண்டுக்கு +19. இப்போ 17ல் 19 போச்சுன்னா +2 இஸ் த ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் இஸ் ஓவர். சரிங்களா? செகண்ட் ஒன் பாருங்கள், f(7) கேட்டிருக்கிறாங்க. f(7) நமக்கு எதில் வரும்னு பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷன் வருது. ஸோ f(7) = 3x - 4. இப்போ என்ன பண்ணலாம், 3 × 7 -4 போடலாமா? 7 3s are 21 -4. 21 - 4 எவ்வளோ கிடைக்குது நமக்கு, 17. ஃபஸ்ட் ஒன் ஓவர். செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, f(1). f(1)ன்றது எந்த ஈக்குவேஷன் வருதுன்னு பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வருது. ஸோ = 6x + 1. ஸோ 6 × 1 + 1 = 6 + 1 7. ரெண்டுத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, சப்ட்ராக்ஷன் சொல்லியிருக்கிறதுனால 17 - 7 போடுறேன். எனக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்குது, 10. செகண்ட் பார்ட் ஓவர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்டு பார்ட் வந்து பாருங்கம்மா, தேர்டு பார்ட்டு கவனிச்சுக்கோங்க. 2f(4) நமக்கு கிடச்சிருக்கு. 2f(4). இப்போ பாருங்கள், 2f(4)ல் f(4) நம்ம எடுத்துக்கலாம். f(4) அப்படின்னா நம்ம எந்த நம்பர் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். f(4)ல் வந்து எனக்கு வந்து என்னென்னா செகண்ட் ஈக்குவேஷன் வருது. ஸோ நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். 5x² -1. இப்போ பாருங்கள், 5 4² -1. 4 × 5 4 4s are 16. 16 5s are 80 - 1 = 79.
பட் 2 எஃப் ஆஃப் 4 கேட்டதுனால 2 இன்ட்டு 79 ஈக்குவல் டு 158 எனக்கு கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, எஃப் ஆஃப் 8. எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ என்ன? ஸோ 8க்கு என்னென்னு பார்த்துடலாம். 3x மைனஸ் 4. ஸோ நான் 3x மைனஸ் 4 போடுறேன். ஸோ 3x கூட நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 இன்ட்டு 8 மைனஸ் 4 24 மைனஸ் 4 எவ்வளோடா 20 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு என்னது, இது ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம். ஸோ என்னோடய 158ஐயும் என்ன பண்ணுறோம், 20யும் ஆட் பண்ணால் எனக்கு 178 கிடைக்குது. இதுதான்ப்பா தேர்டு பார்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் 2 கேட்டுக்கிறாங்க. எஃப் ஆஃப் மைனஸ் 2க்கு நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் மைனஸ் 2க்கு 6x ப்ளஸ் 1 கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் 6x ப்ளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 1, 6 இன்ட்டு 2 மைனஸ் 12 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 11. இப்போ 2 இன்ட்டு மைனஸ் 11, ஏன்னா இங்கே 2 எஃப் ஆஃப் 2 கொடுத்துருக்கறனால மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு மைனஸ் 22 கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன எஃப் ஆஃப் 6. எஃப் ஆஃப் 6 அப்படின்னா என்னென்னா எந்த ஈக்குவேஷன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் 6 வந்து தேர்ட் ஈக்குவேஷன். 3x மைனஸ் 4 போடுங்க பார்க்கலாம். 3x மைனஸ் 4. ஸோ 3 6 ஆர் 18 மைனஸ் 4 14. 3 6 ஆர் 18, 18 மைனஸ் 4 14 கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 4. எஃப் ஆஃப் 4க்கு நம்ம ஏற்கனவே இந்த ஈக்குவேஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். 79 அப்படியே எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் 2வும் இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் மைனஸ் 2. ஸோ மைனஸ் 2க்கு என்ன கிடச்சிருக்கு எனக்கு மைனஸ் 11. ஸோ இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 எஃப் ஆஃப் 2க்கு மைனஸ் 22. அடுத்து மைனஸ் எஃப் ஆஃப் 6க்கு வந்து என்ன கிடைத்திருக்கு, மைனஸ் 14 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4 வந்து 79. அப்புறம் எஃப் ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் 11. ஸோ எனக்கு இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். மைனஸ் 36 கிடைக்குது. இதுலேருந்து நான் சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன். 68 கிடைக்குது. இது 3 டேபிளில் வருது. 1 3s ஆர் 2 3s ஆரா இல்லை 2 டேபிளில் தானே வருது. 1 2s ஆர் 2, 8 2s ஆர் 16, 3 2s ஆர் 6, 4 2s ஆர் 8, 9 2s ஆர் 18, 1 2s ஆர் 2, 7 2s ஆர் 14. என்னோட ஆன்சர் மைனஸ் 9/17. That's all. Thank you, children.